நான் எல்லாத்துட்டையும் பேட்டி எடுத்துட்டு இருக்கேன். பேட்டினா அப்போ உன்கிட்ட கேட்டிருக்கேன்ல, அதுதான் பேட்டி. நல்லா இருக்கு, சூப்பராக இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குதுங்க? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது? இந்த வருஷம் சுமாராக தான் பண்ணுறது. இந்த வருஷம் சுமாராக தான் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா மழை காரணத்தினால சூரியெல்லாம் பாருங்க எல்லாம் வெறிச்சோடி இருக்குது. வணக்கம், எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஈரோட்டில் இருந்துங்களா? என்ன கடைங்க? காடமுட்டை பணியாரம். ஓகே, கடை பேருங்க? JS Little Bites. ஓ, ஸ்ரேயாஸ் லிட்டில் பைட்ஸ். சரிங்க. இந்த காடை முட்டையெல்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஆனால் நம்ம கேரளாவிலேருந்து கிடைக்குது. அப்புறம் பெருந்துறை பண்ணையிலேருந்து காடை முட்டை வாங்கிக்கிறோம். என்ன ரேட் வருது இதெல்லாம்? ஆனால் ஒரு ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஒரு ஸ்டிக் 80 ரூபா. எந்த விலையை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு 80 ரூபா காடை முட்டை. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய், திருவிழா பிடிச்சிருக்கா? ஒன்றும் இது நம்ம கம்பெனி வந்து மைக்கோ ஒன்லி சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சீரியல்ஸு, மில்லட்ஸ் அந்த மாதிரி மெயினாக வந்து மக்காச்சோளம், அதாவது மெய்ஸு, கார்னு, பேடி அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக 2 ரகங்கள் இருக்குதுங்க, 40, 60, 65. 60ன்ற ரகம் வந்து மானாவாரி தண்ணிக்காடு, 65ன்ற தான் தண்ணிக்காடுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக சைலேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரேட் வருது ப்ரோ? ஒரு பாக்கெட் வந்து 1700 பக்கம் வருங்க. அதாவது ஏக்கருக்கு 2 ஏக்கர் ரெக்கமெண்டேஷன். திருவிழா இந்த வருஷம் நல்லா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு திருவிழா வருஷத்துக்கு ஒரு வாரம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் ஆட்டுருக்குது. ஆனால் ஸ்வீட் கார்ன் எவ்வளோங்கண்ணா? ஓ, நல்லா சுட சுட போடுறாங்க ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் ஆவிலேயே வேவிக்கிறது. ஸ்வீட் கார்ன் வந்து ஆவிலேயே வேவிக்கிறீங்க? நீர் ஆவியில். சரிங்கண்ணா. இப்போ நாங்கள் வந்து 25-30 தரோம். நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். சேலத்துலேருந்து வந்துருக்குறீங்க. அதாவது இந்த ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா ஆவிலேயே வேவிக்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, திருவிழா எப்படி இருக்கு? அற்புதமாக இருக்குதா? செம்மையாக இருக்குதா? வேறு நண்பர் ஒருத்தர் வந்து அழகாக பபல் விட்டுருக்கிறாரு. இங்கே பாருங்க, அப்படியே பபுள்ஸாக விட்டு தள்ளுறாரு. ஓ, பெரிய பபுள்ஸ் அப்பா. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? நல்லா இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இல்லை, நாங்கள் வருஷம் வரோங்க. எந்த ஊருங்கண்ணா? குமாரமலை. எல்லாருமே அந்தியூர் தவுட்டுப்பாளையம். நாங்களாம் லோக்கல் ஆளுங்களே, சரிங்களா? எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க திருவிழாக்கு? நாங்கள் விவரம் தெரிஞ்சதில்லை. எனக்கு 20 வருஷம், எங்கள் மாமா ஒரு 40 வருஷமாக இங்கே தான் வந்துட்டு இருக்கோம். என்ன டிவியில் தான் வரும். திருவிழா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என்ன மழை வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடுது. அதனால வெளியூர் மக்களும் உள்ளூர் மக்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. மற்றபடி எல்லாரும் ஓகேண்ணா. ப்ரோ, எந்த ஊர்லேருந்து வரீங்க? பவானியா. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? சூப்பராக இருக்கு. நண்பர்களே, இங்கே பாருங்க, நம்ம தலைக்கு மேலே. ஓ, சூப்பராக இருக்கு. ஆனால் வந்து க்ரௌடு தான் ரொம்ப கம்மியாக இருக்கு. கதிரம்பட்டிங்க, மேட்டுக்கடை, ஈரோடு மாவட்டம். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. சூப்பராக வருஷம் கூட்டம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை கூட்டம் வரலான்னு சொல்லி. ஆனால் வழக்கத்தை விட இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வந்து கூட்டம் கம்மி. ஆமாம், கூட்டம் கம்மி தான். கண்டிப்பாக கூட்டம் கம்மி தான். ஏன்னா நிறைய குதிரைகள்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. போய் பாருங்கள், நடக்க முடியல. அதனால் அவங்க காலி பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. எத்தனை வருஷமாக திருவிழா கொண்டுருக்கிறீங்க? 10 வருஷமா. 10 வருஷமா. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பாப்பா, திருவிழா பிடிச்சிருக்குதா? பிடிக்கலையா? சூப்பராக இருக்குது. டூரிலாம் நல்லா ஆடினீங்களா? சொல்லிடு. சூப்பர் சார். ஓகே, சூப்பர். சரி ப்ரோ, எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் குமராபாளையத்துலேருந்து வரோம். குமராபாளையத்துலேருந்து வரீங்க. கையில் பார்க்கறதுக்கு சாட்டையெல்லாம் வச்சுட்டு சும்மா பலமாக இருக்கீங்க. நாங்களும் ஆடு வளர்த்துறோம், சண்டை ஆடு வளர்த்துறோம். நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துடுவோம். இங்கே வந்து கிடா அறுத்து சாப்பிடுவோம், கோழி அறுத்து சாப்பிடுவோம். சண்டை ஆடு வளர்த்துறோம், சண்டை விடுவோம். நாங்கள் நாட்டு சேவல் இருக்கு, அந்த சேவலையும் வந்து பார்த்தா சண்டை விடுவோம். திருவிழா எப்படி இருக்குங்க? வருஷம் திருவிழா செம்மையாக இருக்கும். இங்கே வந்து பாருங்க, வந்து பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும். எங்கேயுமே இந்த மாதிரி சண்டை இருக்காது. இந்த வருஷம் இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். வர மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குது. அன்னைய சாட்டை வந்து ஓங்கி நம்ம மேல அடிச்சிருவாங்க. நீங்க வாங்க, ஒரு சாட்டை வாங்கிட்டு
வாங்கிட்டு போங்க. உங்கள் குழந்தைங்க கூட இந்த சாட்டையை வச்சு அடைக்கிடலாம். வீட்டில் இருக்கிற மாடு, ஆடு, கோழி எல்லாத்தையும் சாட்டையை வச்சு அடைக்கிடலாம். 5 ஒரு சாட்டைக்கு இவ்வளோ பெருமை இருக்கு. ஆனால் வந்து நீங்களும் ஒரு சாட்டையை வாங்கிட்டு போங்க. நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமா வரும். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? வருஷம் சூப்பராக இருக்கு. ஓகே, என்ன மழை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. குதிரை சந்தையெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கு. அப்பா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? திருவிழா எப்படி இருக்கு இந்த வருஷம்? சிறப்பா இருக்கு. ஹாய் ஹாய். கோயில் திருவிழா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? தூரி ஆறதுக்கு போலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? இந்த வருஷம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் வருஷங்களா? இல்லை இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வர மறுபடியும். சரி சரி சரி. நான் ஒரு 5-6 வருஷமா வரேங்க. 5-6 வருஷமா. எப்படி பண்டிகை பிடிச்சிருக்குதா அந்த வருஷம்? பிடிச்சிருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாம் இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சுங்க. சரி சரி. வருஷம் திருவிழா எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்கு. தம்பியோட பிடிச்சிருக்கா? நண்பர்களே, ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் 3 நாளில். பட் ஆனால் இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். பட் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம்தான், திருவிழாவில் கூட்டம் கம்மி. வணக்கம் நண்பர்களே, எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துருக்கிறீங்க? கோயிலுக்கு 10 வருஷமா வர்றோம். 10 வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்களா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, ஜம்மனே இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? அதை விட சூப்பராக இருக்குப்பா. அதை விட சூப்பராக இருக்கு. தூரி வந்திருக்கு. சரிப்பா. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதில் இருக்கா? எல்லாமே இருக்குது இந்த வருஷம் அதிக கூட்டமாக இருக்குது. உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதா? நீங்களே ட்ரை பண்ணுங்க இந்த ஹேர் ஸ்டைலை. ஓகே, நான் பார்க்கலாம். ஆனால் இந்த திருவிழாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எப்போ வந்தாலும் நம்ம பழைய நண்பர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்மளை யாருன்னே தெரியாது பார்த்துட்டு இருக்கிறாப்புல, இருந்தாலும் எடுத்துடலாம். மச்சான் வச்சு திருவிழா எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு மச்சான். சூப்பராக போயிட்டு இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? அருமையாக இருக்கு. கூட்டமெல்லாம் நெக்ஸ்ட் 2 நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த அக்கா பார்த்துட்டிங்கன்னா ஒரு குச்சியோட வராங்க. அந்த குச்சி எதுக்கு? எங்கள் வீட்டில் ஆடு இருக்கு, மேய்க்கிறது. ஆடு மேய்க்கிறதுக்கா? ஓகே. எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஜலகண்டாபுரமா. இந்த வருஷம் திருவிழா பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? வருஷம் வருவோம். நல்லா இருக்கு. மக்களே, குழந்தைங்க விளையாட்டு சாமானமெல்லாம் நிறைய இருக்குது. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ரிவ்யூ வாங்குவாங்க. நான் எல்லாத்துட்டையும் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். பேட்டினா அப்போ உன்கிட்ட கேட்டிருக்கேன்ல, அதுதான் பேட்டி. நீ எந்த ஊர்லேருந்து வர? யார் கூட வந்த? அப்பா அம்மா கூட வந்தியா? இந்த கோயில் திருவிழா பிடிச்சிருக்கா உனக்கு? எத்தனாவது படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்டா? பேர் சர்வேஸா? குட் குட். சரி, நல்லா படிச்சு என்ன ஆக போகிறீங்க ஃப்யூச்சரில்? போலீஸ் ஆகணுமா? சூப்பர் தம்பி, ஆல் தி பெஸ்ட். டாடா. சும்மா சொல்ல, இதுதான் இது. இந்த கொம்பல் லைட் எரியும். லைட் எரியும்ல பாருங்க, லைட் எரியுது. எவ்வளோ? 40 ரூபா. ஓகே. அந்த மாஸ்க்கு 50 ரூபா. ஓ, எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் குருமந்தூருங்க. குருமந்தூருங்களா? எத்தனை வருஷமா திருவிழாக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 6 வருஷமா வந்துருக்கோம். 6 வருஷமா வந்துருக்கீங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கு. சிறப்பாக இருக்குங்க. பிடிச்சிருக்குங்க? பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இதில் கூட்டம் கொஞ்சம் கம்மி இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கம்மி. ஆமாம், மழை இல்லாத இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரிங்க. பாப்பா பேர்? இளந்தளிர். இளந்தளிர். ஹாய், டாட்டா, பாய். ஓகே, அதையே கேளுங்க. 10 வருஷம் திருவிழா பிடிச்சிருக்கா? இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குங்களா? நிறைய இருக்கு. இது மழை தான் வருது, பண்ண முடியல, விளையாட முடியல. கொஞ்சம் கூட்டம் மதுரைக்குனால கொஞ்சம் எதிர்பார்த்தால கூட்டம் இந்த வருஷம் கம்மி. அதனால எல்லாரும் வகையில் பொருளாதாரம் கம்மி. அதனால செலவு பண்ணுறதுக்கு பணம் கம்மியாகிறதுனால யாரும் பெருசாக வரல. ரோடே விரோச்சிருக்கு. போன வருஷம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. இந்த வருஷம் ரொம்ப இதாக இருக்காது. ஓகே, இருக்கு, நல்லா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? எதிர்பார்த்தோட நல்லா இருக்கா? வரீங்கண்ணா? என்ன மங்கலம். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. அருமையாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, ஓகே.
முடிஞ்சாவடி இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குங்களா? திருவிழா எப்படி இருக்கு குட்டி? என்ஜாய் பண்ணீங்களா? தூரியில் அப்பா கூட்டிகிட்டு போய் ஆட வச்சாரா? என்னென்ன தூரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? கப்பலா? ஓகே சரிங்கண்ணா. நேற்று ஒருத்தர் சண்டைக்கு வந்தார், ஏன் என்னை பேட்டி எடுக்கலின்னு சொல்லி. அவர் இவர் தான் கரும்பால் கடை வச்சுக்கிறாரு, பார்த்துக்குங்க. இங்கே வந்து கேட்டால் 20 ரூபா கரும்பாலுங்கிறாரு, ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலு, கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படிங்கிறாரு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடை வந்து ஓகே. எத்தனை வருஷம் திருவிழாக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? நாங்களாம் 10 வருஷம் மேலே வரப்பா. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா? மழை இல்லாததுனால நல்லா இருக்கு. மழை இல்லாததுனால நல்லா இருக்குது. ஏன் கஸ்தூரி மறைஞ்சு நிற்கிற? அப்படி இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்க. நிறைய கவரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க. பார்த்துட்டே இருக்கோம். ஏங்க என்னங்க பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை வருஷமா திருவிழா கொண்டிருக்கிறீங்க? எதுக்குமே வரலைங்க நான். எதுக்குமே வரலீங்களா? குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமானம்லாம் இருக்குது இந்த கடையில். இவங்க தான் ஓனரம்மா, இவங்களே அப்படியே பிடிச்சிட்டுருங்க. ஓனரம்மாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இல்லைங்கண்ணா, பொருளாக பொருளெல்லாம் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே நிறைய பொருள் வச்சிருக்கிறாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழந்தைங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு கையில் வந்து ஒரு பெரிய பலூன். எவ்வளோ பலூன்? எவ்வளோ? 20 ரூபா. மூஞ்சி ஏன் காட்ட மாட்டேங்கிற தம்பி? பலூன் எவ்வளோமா? 10 ரூபாயா? ஓகே. இத்தச்சோட்டு பலூனே 10 ரூபாய்க்கு தராங்களா அந்த பாப்பா? வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குங்கண்ணா? சூப்பராக இருந்துச்சு தம்பி. எதிர்பார்த்த கொஞ்சம் மழை தான், ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கு, நல்லாவும் இருக்கு. ரொம்ப ஜாலி போ, நல்லா இருக்கு. மக்களே, மயிரை கூட ஒரு ரொம்ப மயில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது எவ்வளோ? 100. ஓ, ஒரு சைஸ் 100, இன்னொன்று வந்து 150. சேலத்துலேருந்து வரீங்க. இந்த வருஷம் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வருஷம் வந்துடுவீங்க. சரிங்களா மக்களே, பையனோட ரியாக்ஷனை பாருங்க. கண்ணை மூடிட்டு இருந்தாப்புல, வீடியோ ஒன்று அப்படியே தாங்கிட்டாப்புல, டேட்டா போடுறாப்புல. பையன் வந்து டேட்டா போட்டிருக்காப்புல. கவுசி பையன் இருந்தான்னு நினைக்கிறேன். மக்களே சிக்கிட்டாங்க. எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துருக்கீங்க? பிறந்ததுலேருந்து வந்துருக்கீங்களா? திருவிழா எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? நல்லா என்ஜாய் பண்றீங்களா? எங்க ஓடுற நல்லா இருக்கு. அப்படி இருக்கு திருவிழா, என்ஜாய் பண்றீங்களா? இன்னைக்கு மழை இல்லாதனால நல்லா இருக்கு. ஓகே. திருநெல்வேலியா? இருட்டு கடல்வாவா? ரேட்டெல்லாம் எவ்வளோண்ணா? கிலோ 60 ரூபா. 1/4 கிலோ 60 ரூபா. கிலோ 240 ரூபா. எத்தனை வருஷமா கோயில் கொண்டிருக்கீங்க? இந்த ஊர் தாங்க. சார் நாங்கள் பல வருஷமே நாங்கள் அந்த வீடு தாங்க சார், பூர்வீகமே அந்த வீடு தான். இந்த திருவிழா எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? கண்டிப்பாக நல்லா வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தம்பிலாம் எந்த ஊரு? கோவளையம். எப்படி இருக்கு திருவிழா? சூப்பராக இருக்குதா? சூப்பரா இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? எப்போ ஜாலியா? அவர் கூட போட்டு தர மாட்டேங்கிறாங்க. 200 நோம்பினா நோம்பி ஜாலியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். எப்போ நோம்பி அந்தூர் வந்தால் சிறப்பாக பிளாஸ்டிக் இருக்கும். ஃப்ரீ அந்தியூர் நண்பா, அதனால கவர் இல்லை. சூப்பராக இருக்குண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஓகே ப்ரோ. 15 டேஸ் வந்துருக்கீங்க. திருவிழா பிடிச்சிருக்கா? நேட்டிவ் தான். பிறந்ததுலேருந்து இங்கே காலிஃப்ளவர் சில்லி, பானிபூரி எல்லாம் இருக்குது. அப்பளம், ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. நண்பர்களே, ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை மாதிரியே இல்லை, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்தியூர் தானவா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த வருஷம்? அந்த தலைகளை சுத்துற தூரி எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? செம்ம த்ரில்லிங்கா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? திருவிழா சிறப்பாக போயிட்டு இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணேன். இருக்குங்க.
செம்மையாக இருக்குண்ணா செம்மையாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். டெய்லி வந்துட்டு இருக்கோம். டெய்லி வந்துட்டு இருக்கிறீங்களா? இந்த வருஷம் க்ரௌட் தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, ஏதோ நைட் இருக்குன்னு பார்க்கலாம், எதிர்பார்க்குறோம். சரி. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? அருமையாக சூப்பராக இருக்குது. என்ன மழை இல்லை? மழை இல்லை. இன்னைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கு. குட்டி தூரியெல்லாம் ஆடினீங்களா? என்ன தூரி பிடிச்சிருந்துச்சு? பெரிய துணி ஜெயிண்ட் வீலா? ஓகேங்க. நாங்கள் எடுத்து 10 வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துட்டே இருக்கிறோங்க. இந்த திருவிழா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வருஷம் மிஸ் பண்ண வந்துட்டு இருக்கோம். குட்டி உங்களுக்கு இந்த திருவிழா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, நல்லா பேசணும் பாப்பா. சரிங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணா நல்லா சூடா ஆவி பறக்க கள்ளக்கொட்டை. ஆமாம். எவ்வளோங்கண்ணா? 20 ரூபாய். 20 ரூபா தான். பரவாயில்ல, ஹெல்த்துக்கு நல்லது. கண்டிப்பாக மக்களே ட்ரை பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது கடை. மக்களே கரும்பால் இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. இதனோட விலை 20 ரூபா. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஊருங்கண்ணா நீங்கள்? குன்னத்தூர்லேருந்து வரீங்க. ஓகேங்க. நல்லா இருக்குதா? எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா? மழை தான் மற்றபடி ஒன்றும் நல்லா சூப்பராக இருக்கும். நண்பர்களே, இந்த மாதிரி வந்து பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு போகிறது பார்க்குறதுக்கே கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதுவும் பசங்க தென்னங்கன்று, ரோஸு எதுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. சரி, இருந்தாலும் தென்னம்பிள்ளையெல்லாம் கொண்டு போகிறாங்க. தம்பி எந்த ஊர்லேருந்து வரீங்க? பள்ளிப்பாளையமா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குண்ணே? சூப்பராக இருக்குது. எப்போவுமே வந்து நார்மலாக வந்து வேறு ஏதாவது தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செடி மரக்கன்றெல்லாம் கொண்டு போகிறீங்க. எனக்கு தோட்டம் கீது வச்சுருக்கீங்களா? வீட்டுக்கு. பரவாயில்ல. இவங்களோட நல்ல எண்ணத்தை பாராட்டி ஒரு லைக் எனக்கு போட்டுருங்க. எடுக்கலாமா? எத்தனை வருஷமாக திருவிழா கொண்டிருக்கீங்க? வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா? திருவிழா பிடிச்சிருக்கா? நண்பர்களே வணக்கம். இவர் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சூரில் நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன். 40 வருஷமாக சோடா பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. முதல்ல வந்து முலாம்பழ கடையில் பார்த்துருக்கிறேன். முலாம்பழ கடையும் போட்டிருக்கிறாரு. இந்த கடை வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மக்களும் நிறையா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு எல்லாருமே டாட்டா கொடுத்துட்டு போகிறாங்க. எவ்வளோ கன்? எவ்வளோ கன்? எவ்வளோ ரேட் ருப்பி? 100 ரூபி. ஓ, இந்த கன்று வந்து 100 ரூபாயாம். பார்த்துக்குங்க. ஒரு வெடி போட்டு விட்றாரு பாரு. எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துருக்கிறீங்க? 30 வருஷமாக வந்துட்டு தான் இருக்கிறீங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? நல்லா இருக்கு. குட்டி பாய். ஓகே, நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? பயங்கரமா இருக்கு சார். எக்ஸ்பெக்ட் மஜாவா இருக்கா? பயங்கரமா இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே சார். சரி. நெல்லிங்க எவ்வளோ கண்ணு? 20 ரூபாயா? 5 வருஷம் வந்துருக்கீங்க. திருவிழா பிடிச்சிருக்கா? பூ கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. இருந்தாலும் அக்கா பூ பார்த்தோன்னு எடுக்கணும்னு தோணுச்சு. அக்கா எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கிறீங்க கோயிலில்? 20 வருஷமா வச்சிருக்கிறீங்களா? முளை எவ்வளோக்கா இன்னைக்கு? 50 80ஆ? சரிங்கக்கா. இந்த திருவிழா எப்படி இருக்கு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா இருக்கா? கூட்டம் நீங்கள் எதிர்பார்த்தேன். கூட்டம் கம்மி தான். சரி. ஒரு 35 வருஷம் வந்துட்டு 35 வருஷம். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க. இந்த வருஷம் ரொம்ப இதாக இருக்குது. அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு இதுங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே இது வரைக்கும் விட்டுருக்கலாம். பஸ் ஸ்டாண்டு தப்புன்ட்டாங்க. சரி. என்ன கேட்டிங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் வந்து நடத்த வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. அதுதான். சரி. என்னாச்சு பழ கடை? அவருக்கு அத்தலாம் மைக்கு போட்டு சங்கு மோதிரம் எல்லாமே கொடுக்குறாங்களா நண்பர்களே? காசுக்கு தான். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணா வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஐயா, நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டமா? பெரம்பலூர் மாவட்டம். ஐயா, நாங்கள் வந்து எங்களை எல்லாம் கொஞ்சம் அதில் பேசுகிறாங்க. எல்லா பேரும் பணத்தை கொடுத்து பஸ் ஏறுறோம். அதே மாதிரி சினிமாவுக்கு போனால் எங்களுக்கு ஒரு ஆசை. குடும்பத்தோட படத்தை பார்க்கணும் சொல்லி எங்களோட ஆசை. அப்படி படம் பார்க்க போனால் எங்களுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் டிக்கெட் எதுக்காக டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பக்கத்தில் உட்காரக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நாங்கள் மனுஷன் இல்லையா? நாங்கள் மிருகமா? ஏன் எங்களை இந்த மாதிரி கேவலம் பேசி எங்களை ஏன் அப்படியெல்லாம் மட்டும்? எந்த ஊர்லங்க இந்த மாதிரி நடந்துச்சு? பாண்டிச்சேரி பக்கத்தில் நடக்குதுங்க இது மாதிரி எல்லாம். பாண்டிச்சேரி ஐயா, இது மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எல்லாம் நல்லா இருக்குங்களா? நாங்களும் ஒரு மனுஷன் தானே. எங்களை ஏன் அந்த மரியாதை கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? எங்களை ஏன் தாழ்த்தி பேசி போயிட்டே இருக்காங்க? எங்களையும் வாழ வைங்க, எங்களையும் செய்யுங்க ஐயா. எங்களையும் கையை கொடுத்து காப்பாற்றுங்க. ஆளுக்கால நீங்கள் எல்லாம் இப்படி பேசுங்கன்னா மறுபடியும் எங்களை காட்டுக்கு அனுப்புறீங்களா? நாங்கள் காட்டுக்கு போயிடும். வேட்டையாடி பொழைக்கிறோம். வேட்டையாடி பொழைக்கிறவங்கள கொண்டு வந்து காட்டில் வச்சுக்கிட்டு
சட்டை துணி போடு அதை போடு ஏன் கோமணம் போட்டு வாழ்கிறீங்க டீசெண்டாக இருங்கன்னீங்க நாங்கள் டீசெண்டாக வந்துட்டோம் சீவரம் பேண்ட்டு போகிறோம் சட்டையை போகிறோம் நல்லா அழகாக இருக்கிறோம் ஆனால் மதிக்க மாட்டேங்கிறீங்களே மறுபடியும் அதே மாதிரி தானே பேசுகிறீங்க ஹோட்டலில் சாப்பிட போனால் ஐயோ நீங்களாம் வராதீங்க அதிகாரம் பக்கத்தில் வராதீங்கிறீங்க ஒரு சினிமா பார்க்க போனால் வராதீங்கிறீங்க இப்படியெல்லாம் பேசினா மறுபடியும் எங்களை காட்டில் அனுப்பிவிடுங்க ஐயா நிம்மதியாக வாழ்கிறோம் காட்டில் இருக்கிறவங்களையும் கொண்டு வந்து ஊர்காட்டில் வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசாதீங்க எங்களை வாழ வைக்கணும் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் எங்களால் வாழ வைக்கீங்க வணக்கம் ஐயா ஆனால் அந்த உங்கள் ஊர் சைடு எப்படியோ தெரியலீங்கன்னா நம்ம ஊரில் அந்த மாதிரி வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க எப்பவுமே வந்து சக மனுஷனாக தான் நம்ம ஊரில் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க நீங்களும் எங்களோட ஒன்று சரிங்களா உங்கள் கடைக்கு வருவோம் எங்கள் ஊர் தேட்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் விடுவாங்க அந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டோம் கட்டாயம் வந்து நம்ம ஊரில் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான ஆதரவு வந்து கண்டிப்பாக இருக்கும் கொடுக்குறீங்களா கண்டிப்பாக கொடுப்போம் கொடுத்து எல்லாம் வாழ வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நம்ம ஊரில் இருக்கும் நல்லா குருநாதர் பார்த்துக்குவார் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும்